இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காஷன் குரு இயக்குனர் நண்பர்களுக்கும் வணக்கம். என்ன பேச போறேன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. இருக்கிற பாயிண்டெல்லாம் எல்லாரும் பேசிட்டோமே, வேற ஏதாவது பாயிண்ட் வச்சிருக்கானா பார்ப்போம்னு. ரொம்ப நாள் ஆசை ஞானவேலுக்கு. சின்ன படம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள், எங்களுக்கு நிறைய கதைகள் வந்திருக்கு. எனக்கு கதை சொல்லியிருக்காங்க, பட் அந்த கதை வந்து எனக்கு பத்தாதுன்னு தோணியிருக்கு. ஆனால் அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து போயிருக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த கதையை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. சரி, அந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம அட்லீஸ்ட் கிடைச்சா அட்லீஸ்ட் ரிலீஸ் ஆகுது பண்ணிடுவோம்னு சொல்லி முடிவு பண்ணப்போ தான் வந்து படங்கள் பார்க்க ஆரம்பிச்சது. அப்படி தான் வந்து வெங்கட் பிரபு கூட்டிகிட்டு போய் இந்த படம் பார்க்க வச்சிருந்தாரு. ஸோ பார்த்து உடனே வந்து அன்றைக்கே முடிவு பண்ணி வாங்கியாச்சுன்னு சொன்னாங்க. நீ அவ்வளோ சீக்கிரமாக வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்க, யோசிக்கவே இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக இருந்ததுக்கு அதுக்கு வெற்றிமாறன் சார் சொன்ன மாதிரி அவர் சிரிச்சே கவுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். பட் இந்த படம் நானும் பார்த்தேன். மெட்ராஸில் வாழ்ந்த பசங்க எல்லாருக்குமே தெரியும்னு சொன்னாங்க. நல்ல வேலை எங்கள் அப்பாவும் என்னை வந்து பலவன் பஸ்ஸில் அனுப்பிச்சிருந்தாரு. 10th வந்து மோனே நீ பஸ்ஸில் எல்லாம் போகணும், கார்லேயே போயிட்டு இருந்தால் லைஃபே கற்றுக்க மாட்டேன்னு பஸ்ஸில் அனுப்பிச்சி வச்சிருந்தாங்க. ஸோ 10th போகும்போது 11th 12th பசங்கள்லாம் வந்து ஃபுட்பால் அடிச்சுட்டு போவானுங்க. எங்களுக்கெல்லாம் அவங்க தான் ஹீரோ. எப்படி மச்சான் ஒரு கையிலேயே தொங்குறானுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். அப்போ வந்து நானும் 11th வந்தோடனே எனக்கும் கிளாஸ் எடுத்தாங்க. இந்த அவதாரிலலாம் வந்து அந்த பறவை எப்படி பறக்குதுன்னு கிளாஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி எனக்கும் ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. உனக்கும் வயசு வந்துருச்சு, இனிமே நீயும் ஃபுட்பால் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு தகுதியை கொடுத்து வா வச்சான்னு கூட்டு போனாங்க. நின்றுகிட்டே இருந்தேன். பஸ் கிளம்ப போது வடிவேலு சார் படம் மாதிரியே தான் இருந்துச்சு. பஸ் கிளம்பிருச்சுடா அப்படின்னா, கிளம்பிட்டுண்டா விடுறா போய் பிடிக்கலாம்டா, நீ ஓடிடுவா, நான் ஓட முடியாதான்னு சொன்னேன். ஏன்னா நான் ரொம்பவே குண்டாவே இருந்த பையன், ஓடவே முடியாது. நிமிஷத்துல பஸ் கிளம்பிருச்சு. திரும்பி பாக்குறவங்க எல்லாரும் பஸ்ல ஒட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. வாடா ஓடுறாங்க. நான் ஓடி வந்துட்டு இருக்கேன். பஸ் ஃபுல்லா பொண்ணுங்க எல்லாம் பாக்குறாங்க. தப்புன்னு ஓடி அடுத்த பஸ் ஸ்டாப்ல தான் பஸ்ஸே நான் பிடிச்சேன். சோ என்னுடைய ஃபுட்பால் கதைகள் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து 12th வந்தோடனே நான் சீனியர் ஆயிட்டேன். அப்ப நான் பஸ்ல நிக்கிறப்போ, தயவு செஞ்சு உள்ள போயிருங்க சார், நீங்க தொங்குற இடத்துல 10 பேர் தொங்கலாம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த தாட்ஸ் தான் ஃபுல்லா ஓடி இருந்துச்சு. சோ என்னாலையும் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. வெளியூர்ல இருந்து, அதாவது மெட்ராஸ் சுத்தி இருக்கிற கிராமத்துல வாழ்ந்தவங்கனால மட்டும் இல்ல, மெட்ராஸ்ல படிச்ச பசங்க எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கூடிய எல்லா விஷயங்களும் இருந்துச்சு. முக்கியமா ஹீரோ கேரக்டர் எனக்கு இப்ப பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ இப்படித்தான் அவர் வாழ்ந்திருக்காருன்னு அப்பதான் தெரிஞ்சது. படத்துல நடிக்கல அவரு. அது இன்னொரு விஷயம், படத்துல பாக்குறப்ப நமக்கு தோணும், மச்சான் நம்மள மாதிரியே செவமக்கையா இருக்கிறான். ஏன்னா இவ்வளவு பருது ஆனாலும் திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க, வந்து ஓயவே மாட்டேங்கிறாரு. அவரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. நானும் அப்படிதான் பண்ணோம். 10th படிக்கும்போது நினைக்கிறீங்க லக்ஷ்மண் ரிபாப்ல கூட்டிட்டு போய், மச்சான் நான் தான் அந்த பொண்ணை சைட் அடிக்கிறேன், நல்லா இருக்கா நானும் சைட் அடிக்கிறேன் சொல்லி 2 பேரும் ஃபாலோ பண்ணோம். எந்த அளவுக்கு பர்பஸ் இல்லாம ஒரு வயசுல இருப்போமோ அதை இவ்வளவு அழகா அவ்வளவு ரியலா கேப்சர் பண்ணிருந்தாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம, ஒரு சினிமாக்கு இப்படிதான் ஃபார்மேட் இருக்கு, இப்படிதான் ட்ராலி போட்டு ஷார்ட் எடுக்கணும் இல்லாம. பிரமோத் வந்து கேமராமேன், நீங்க PK வர்மான் பேர்லாம் மாத்திட்டாரு. பட் பருத்திகரன் பண்ணும்போது அவர் அசோசியேட் கேமராமேன் ராமேஷ் சார் இருந்தவர். ஸோ அவரும் பெரிய ஸ்கூல்ல இருந்தா வந்திருக்காரு. டைரக்டர்லாம் வந்து நிறைய டேக் போயிடுச்சுன்னா ரொம்ப சோகமா இருக்கிறப்போ அவர் தான் எனக்கு கிடைச்ச தோல். அங்கதான் சாஞ்சு கொஞ்சம் நேரம் சோகத்தை ஆத்துக்குவேன். நல்லா பண்றீங்க ஜி, நல்லா பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாப்புல. இந்த படத்துல வந்து அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபி. அது எந்த அளவுக்கு ஜாலியான படம், என்ஜாய் பண்ற படம்னு சொல்றோமோ, டெக்னிக்கல் ஃபினிஷும் எல்லா விஷயத்துலயுமே இருந்துச்சு. அது மேக்கிங் ஆகட்டும், யூஸ்வலான ஷார்ட்ஸ் இல்லாம வேற மாதிரி ஷார்ட்ஸ் வச்சு பஸ்ல தொங்குறதே இப்படி கேப்சர் பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு, அதாவது சொல்லுவாங்க இந்த பின்னாடி கிளாஸ் இருந்தா உடச்சு விட்டுருவாங்களா பசங்க தொங்குறதுக்காகவே. அந்த அளவுக்கு டீடைல்ஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. ஆனா அது அவ்வளவு ரியலா எடுத்திருக்காரு. அதே மாதிரி பாடல்கள், அது கானா பாட்டு நம்ம கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ப்ராப்பர் கானா கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நடு கடல் இல்ல கப்பல் இறங்கி, அது ஒரு வாட்டி கேட்டாலே பாடிடலாம். அந்த பாட்டு அவ்வளவு இயல்பா இருந்துச்சு எல்லா பாடல்களுமே. அதே மாதிரி மெலடி சாங்ஸ், அந்த ஓ ரிங்காரமேங்கிற சாங் ஆகட்டும், எல்லா சாங்ஸும் அற்புதமா இருந்துச்சு. கேட்கும் போது அவ்வளவு பிளீசிங்கா இருந்துச்சு. அந்த படம் பார்க்கறதுக்கு அது புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அதுல நடக்கிற விஷயங்கள் ஆகட்டும், அதுல போயிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும். முக்கியமா ஒரு சீன் சொல்லணும்னா வந்து, நமக்கு நிறைய விஷயங்கள் சினிமால இருந்து எடுத்துக்குவோம் லைஃப்ல தேவையான விஷயம். அது எப்படி லவ் பண்றது, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எப்படி சோகமா இருக்கிறதுலாம் கூட நமக்கு தெரியாது. லவ் சோகம் ஆயிடுச்சுன்னா இனிமே கொஞ்ச நாள் சோகமா இருக்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்பன்னு பார்த்து நல்ல ஒரு பிரியாணி வந்தா சாப்பிட்றதா வேணாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சீன்ல நமக்கே லைஃப்ல கிராஸ் பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்கள்லாம் இந்த படத்துல அவ்வளவு அற்புதமா கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது கத்தியெல்லாம் ஒரு நாளைக்கு உள்ள வச்சு எடுத்துட்டு போயிருக்கோம். ரவுடி ஆயிடணும்னு நமக்கு லைஃப்ல ஒரு ஆசை இருக்கும், எப்படியாவது ரவுடி ஆயிடணும்னு. இது எல்லாமே டீனேஜ்ல நம்ம எல்லா பசங்களும் ஒவ்வொரு பையனும் கலந்து வந்த விஷயமா இருக்கும். அது எல்லாமே இந்த படத்துல அவ்வளவு அழகா கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸஸ், நான் மறுபடியும் கேட்டேன், காஸ்டிங் எல்லாம் எப்படிங்க பிடிச்சிங்க? ஒவ்வொரு கேரக்டர் நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க,
அவ்வளவு அழகா நடிச்சிருக்காங்க. அவங்கள வந்து ஸ்பாட் பண்ணவே முடியல. நம்ம ரெகுலரா ஷூட்டிங்ல பாக்குற அவங்க பேக்ரவுண்ட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு அற்புதமான ஆர்டிஸ்ட் அங்க பார்த்தேன். அதே மாதிரி அப்பா கேரக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஐயோ சான்ஸே இல்ல அவரு. பட் அந்த பிளேவர்ஸ் அவ்வளவு அழகா கேப்சர் பண்ணி படம் பார்க்கவே சந்தோஷமா இருந்தது. முக்கியமா அம்மாவும் ஒய்ஃபும் பார்த்தாங்க, அவங்களுக்கும் அந்த படம் பிடிச்சது, லேடிஸ்க்கும் படம் பிடிச்சது. பசங்களுக்கான மட்டும் படமா இல்லாம அந்த பசங்களோட வாழ்க்கை அது நல்லா இருக்கு, என்ஜாயபிளா இருக்கு, படம் ஃபுல்லா பார்க்க முடிஞ்சதுன்னு. அதே மாதிரி டைரக்டர் வந்து வெங்கட் பிரபு அசிஸ்டன்ட்னால வந்து வெறும் பசங்களை ஜாலியாவே கொண்டு போகாம சீரியஸான விஷயங்களும் யோசிச்சு உள்ள வச்சிருக்காரு. அது ஹியூமர்லயே கொண்டு போயிட்டாரு. பட் படம் பார்க்கறப்ப நம்மளால அழகா ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த வயசுல நம்ம கடந்து வந்தப்ப நமக்கு இருந்த சிந்தனைகள் எவ்வளவு டிஸ்ட்ராக்டடா இருந்தோங்கிற விஷயம் எல்லாமே கேப்சர் பண்ணியிருந்தாரு. அண்ட் படம் முடிகிறப்போ நிறைவா இருந்துச்சு. ஒரு படம் பார்த்து முடிச்சப்போ ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் தான், ஆனா அதுல இருக்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு புது அனுபவம் கொடுத்துச்சு. ஸோ அதை சுடகிரீன் ரிலீஸ் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த படம் நிச்சயமா ஓடணும். அவர் சொன்ன மாதிரி மாசம் மாசம் ஒரு படம் ரிலீஸ் ஆனா இன்னும் சந்தோஷமா இருக்கும் எனக்கு. நடுவில் அப்படியே என் படமும் அப்படியே ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டுங்க. விஷ் த டீம். சாங்ஸ் சூப்பராக இருந்தது, பெர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லியோ பத்தி சொல்லணும். லியோ ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் வந்தப்போ நான் இருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த சுடகிரீன் லோகோ டிசைன் பண்ணது அவர் தான் நினைக்கிறேன். அவர் டிசைனரா ஒரு நாள் வந்திருந்தாரு, அதுக்கப்புறம் எடிட்டரா இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அற்புதமா இருந்தது ஒர்க் எடிட்டிங் வந்து. இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் வெற்றிமான் சார் சொன்ன மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு போர் அடிக்காம அப்படியே ஹோல்ட் பண்ணி படம் ஃபுல்லா கொண்டு போனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ விஷிங் தம் ஆல் தி பெஸ்ட். நிச்சயமா எல்லா பசங்களுக்கும் ஃபேமிலியோட போறவங்களும் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு வர படமா நிச்சயமா அட்டகத்தி இருக்கும் நம்புறேன். ஸோ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இந்த மாதிரியான நிறைய படங்கள் நிறைய வரணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ.